மக்களே, இப்போ வந்து இதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 50 கிராம் போதும் கடலை மாவு தட்டிக்கிடு. இப்போ 50 கிராம் கடலை மாவு போட்டிருக்கேன். இதில் வந்து ஒரு பச்சை மிளகா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கிடுவோம். ஒரே ஒரு பூண்டு, பெரிய பல்லு பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கிடுவோம். இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டை நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்தாலும் போட்டுக்கோங்க. இது நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கிடுவோம். இப்போ வெங்காயம் வந்து பொடி வெங்காயம் நல்லா குருவாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் இது கூட போட்டுக்கிடுவோம். வெங்காயம் வந்து அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது நமக்கு. இந்த வெங்காயம் இந்த வெயில் நேரங்களுக்கு நல்லா சேர்க்கணும். பொடி வெங்காயம் இப்படி மனித நேரங்களில் நல்லா நம்ம வாங்கி சாப்பிட்லாம். டெய்லி நம்ம வந்து சாம்பாரோ ரச சாப்பாடோ இதுகளுக்கு வந்து ஒரு 4 வெங்காயம் நம்ம உரித்து இந்த மாதிரி பொடி வெங்காயத்தை நம்ம அந்த சாப்பாடு கூட நம்ம டெய்லி சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா இது நம்ம ரத்தங்களை நல்லா விருத்தி பண்ணக்கூடியது, நம்ம நோய்களை வந்து நிறைய கட்டுப்படுத்தக்கூடியது, குளிர்ச்சியாக உள்ளது. இந்த வெயில் காலங்களுக்கு இது மஞ்சக்காமலைக்கு வந்து இது தான் மருந்து. மஞ்சக்காமலைக்கு வந்து உப்பு போடாத சோறும் இந்த வெங்காயமும் உரித்து வச்சு தயிர் ஊற்றி பத்தியத்துக்கு சாப்பிடுவோம். இது வந்து அவ்வளோ அருமையான ஒரு நோய்களை கட்டுப்படுத்தக்கூடியது. இந்த பொடி வெங்காயம் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. மலிதப்போ நம்ம இதை வாங்கி நல்லா சாப்பிட்டுக்கிடணும். சில நேரங்களில் ரேட்டு அதிகமாக விற்கும். அப்போ வந்து நமக்கு இதை சாப்பிட்றதுக்கு ஒரு 4 வெங்காயம் இருந்தால் குழம்புக்கு வச்சுக்கலாமே அப்படின்னு தோணும். இப்படி நமக்கு விலைவாசி வந்து மலிவாக கொடுக்குற நேரத்தில் நல்லா சேர்த்துக்கணும். இந்த பொடி வெங்காயம் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது. இப்போது மல்லிக்கீரை வந்து நல்லா குருவாக நறுக்கி கழுவி வச்சுருக்கேன், இதையும் இதோட போட்டுக்கிடுவோம். இது வந்து புதினாவும் கழுவி வச்சுருக்கேன், நறுக்கி இதையும் போட்டுக்கிடுவோம். இது கேரட்டு நல்லா கழுவிட்டு துருவி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கிடுவோம். இது வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு வந்து அவசரமாக சாப்பிடாமல் ஓடும். காலேஜ் போகிற பிள்ளைங்களா, ஸ்கூல் போகிற பிள்ளைங்களா, வேன் வந்துட்டு ஆட்டோ வந்துட்டு அப்படின்னு அவசரமாக ஓடும் பிள்ளைங்களே, அந்த பிள்ளைங்களுக்கு வந்து இது வந்து நம்ம பண்ணி கொடுத்தோம்னா நட்டமாக நின்றுக்கிட்டே 2 புரட்டையாவது நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் டீயை குடிச்சிட்டு கூட அவசரமாக ஓடிக்கிடும். பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், பசி எடுக்காது. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிடுவோம். ரொம்ப உப்பு போட வேண்டாம், உப்பு கரிச்ச மாதிரி ஆயிரும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூனு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் இது கூட சேர்த்துக்கிடுவோம். சும்மா ஒரு பைண்டிங்காக இதை சேர்த்துக்கிடுவோம். இப்போ 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன், இதை உடச்சி இது கூட வச்சுக்கிடுவோம். இப்போ 2 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கிடுவோம். இது வந்து குழந்தைங்களுக்கோ பெரிய ஆளுக்கோ ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இது நம்ம இட்லி தோசை செய்யறதுக்கு பதிலாக இப்போது உடையில நம்ம ஒரு வாரங்களில் ஒரு 2 நாளைக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுங்க. இதில் கேரட்டெல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இதை இப்போ எல்லாம் நம்ம கலந்துக்கிடுவோம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூனு வத்தல் பொடி போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம கலந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இது காணலைன்னா கொஞ்சோல தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ஏன்னா மாவு எல்லாம் போட்டிருக்கிறதுனால அந்த முட்டை வந்து அதுக்கு காணாது, அந்த முட்டையோட அந்த இதுகள் காணாது. அதனால் அப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கிடுவோம். உப்பு எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கு முட்டை வேண்டாம் அப்படின்னா வெறும் கடல மாவு போட்டு இவ்வளவு பொருளையும் போட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க. முட்டை வேண்டான்னா விட்டுருங்க. இப்போ இதை நல்லா இப்படி கலந்தாச்சு. இப்படி நல்லா நம்ம கலந்துக்கிடுவோம். எல்லாம் ஒன்றா கலந்துக்கிடட்டும். நல்லா பிரட்டி விட்டுக்கிடுவோம். இந்த மாவு எல்லாமே முட்டை கூட நல்லா கலந்துக்கிடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம், இந்த அளவு இருக்கட்டும். உப்பு எல்லாமே நான் கரெக்டாக போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்து போடுங்க. உப்பு அதிகமாகிட்டால் சாப்பிட முடியாது. 4 புரட்டும் ஒரு டம்ளர் டீயும் குடித்தா போதும், ஹெவியாக இருக்கும். அப்படியே நம்ம வேலையில் நோக்கி போய்கிட்டே இருக்கலாம். குழந்தைங்களுக்கு 2 புரட்டுக்கு மேலே சாப்பிடாது.
ஏதாவது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கண்டிப்பாக பசி அமர்த்தி தான் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பணும். வெறும் வயிற்றோடு அனுப்பாதீங்க ஸ்கூலுக்கு, பிள்ளைங்க வந்து மயக்கம் போட்டுரும். அதனால் எப்போவுமே பிள்ளைங்களுக்கு எப்போ கொஞ்சம் நம்ம நேரத்தோடு எழுந்திரிச்சி நம்ம வேலைகளை செஞ்சோம்னா, பிள்ளைங்களும் நேரத்தோடு எழுப்பி விட்டுட்டோம்னா நம்ம அதுகளுக்கு பசி அமர்த்தி தான் நம்ம கண்டிப்பாக அனுப்பணும். சாப்பிட மாட்டேங்குன்னு சொல்லி நம்ம அனுப்பக்கூடாது குழந்தைங்கள. நாங்கள்லாம் எங்கள் பிள்ளைங்கள அந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம். எங்கள் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போதும் சரி, ஸ்கூல் படிக்கும்போது 6 மணிக்கு எழுந்துச்சி அவ்வளோ தூரத்துக்கு வேலையை முடித்து அவங்க அப்பா கொண்டு கூட்டி விட்டுருவோம். ஆனால் காலேஜ் படிக்கும்போது என் பிள்ளைகள்லாம் காலேஜ் படிக்கும்போது 4 மணிக்கு எழுந்திரிப்பேன். எழுந்திரிச்சி அவங்களுக்கு காலை டிஃபனு, ஹாஸ்டல்லாம் தங்க மாட்டான், வீட்டுக்கு வந்துடுவான். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் பிள்ளைகளை படிக்க வச்சு நம்ம அது பசி அமர்த்தி விடணும். கண்டிப்பாக அதுக்காக தானே நம்ம உழைக்கும். அந்த மாதிரி கலந்துக்கங்க. அடுப்பு பற்ற வச்சு ஒரு தோசைக்கல் போட்டிருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுட்டேன். தீயை குறைவாக வச்சுருக்கேன். சூடாகிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த பட்ரு கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். இந்த பட்டர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த ப்ரெட் ஒன்று எடுத்துக்கிட்டு இப்போ இதை வந்து இதுக்கு மேலே நம்ம வச்சுக்கிடுவோம். இப்போ பாருங்கள், பட்டர் நல்லா உருகிடுச்சு. இப்போ வந்து இதை இது கூட போட்டுக்கிடுவோம். இப்போ நல்லா தீயை கொஞ்சம் கூட்டிக்கணும். இப்போ இன்னொன்று கூட நம்ம போட்டுக்கலாம். இது எப்படி இருக்கட்டும். இப்போ இதுக்கு மேலே நம்ம இந்த முட்டை கலவையில் இதுக்கு மேலே வைப்போம். நல்லா வாசமாக இருக்குது. அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் சேரும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ இதை நம்ம பிரட்டி போட்டுக்கிடுவோம். சாப்பிட்டதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ முட்டை மசாலா புரட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ மசாலா முட்டை புரட்டு ரெடி ஆயிடுச்சு. எடுத்துக்கிடுவோம். இன்னும் 2 கூட நான் போட்டுக்கிடுதேன். இருக்கட்டும். மக்களே, இன்றைக்கி அம்மா வந்து முட்டை மசாலா புரட்டு ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். இதே மாதிரி குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காலை டிஃபனாகவும் நைட்டு டிஃபனாகவும் நீங்கள் கொடுக்கலாம். இதே மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் வரேன். நன்றி, வணக்கம்.